இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை என்ன பண்ணார், அப்படி வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தார், வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்பொழுது தன்னுடைய சிறு மகன், சின்ன பிள்ளை என்ன பண்ணா, அவருடைய புது காரில் ஏதோ கல் எடுத்து கிறுக்கிட்டு இருந்தான். உடனே அவர் என்ன பண்ணார், போயிட்டு பிள்ளைய தூக்கி பொலாரும் அற விட்டார். புது காரு, கல் எடுத்து கிறுக்குற நீ ராஸ்கல் அப்படின்னு பிள்ளைய போட்டு உதச்சி தூக்கி உள்ள தூக்கி போட்டார். திருப்பி வந்து காருக்கு என்னாச்சுன்னு பார்க்க வர்றாரு. அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவருடைய மகன், சின்ன குழந்தை, அந்த காரில் கல் எழுதி வச்சிருக்கான், ஐ லவ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா புது கார் வாங்கியிருக்காரு இல்லையா, அதனால் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சிருக்கான். ஓடி போய் தன் பிள்ளையை அவர் அணைத்து கொண்டார், மன்னிப்பு கேட்டார். சகோதரர்களே, கோபப்படுறது என்பது எப்பேற்பட்ட விளைவுகள் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் தான். பைபிள் சொல்கிறது, கோபத்தின் விளைவு பாவம், பாவம் கரு கொண்டு சாவை பெற்றெடுக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னு அது கோபம் தான் முதல் புள்ளியா இருக்கும். முதல் புள்ளி கோபம் தான். ஏன் கோபப்படுற, இந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி வை என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார். கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா சொல்றாரு பாருங்க பார்ப்போம். நீ ஏன் கொலை பண்ற? கோபம், அந்த வெறி கொலை பண்ற. அந்த கோபத்தையே அடியோடு அழிச்சிச்சுன்னா அந்த அந்த பாவத்தை செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. சரிங்களா? ஏசப்பாடைய போதனையாக தான் இன்னைக்கு. கொலை செய்யன்னு சொல்லுது. நான் சொல்றேன், கோபப்படாத, கோபத்தை கட்டுப்படுத்து, கோபத்தை தூக்கி ஓரம் போடு. அவ்வாறு நீ கோபத்தை தூக்கி ஓரம் போட்ட என்றால் நீ பாவத்துக்கிட்ட போகவே மாட்டேன். உன் சகோதரர்களை என்ன பண்ண, திட்டாத, முட்டாளேன்னு சொல்லாது. இந்த முட்டாளேன்னு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்ப செயல்தான், இந்த இந்த கோபத்தால் வருகின்ற ஒரு வார்த்தை தான் அது பல வார்த்தைகளாக அவதாரம் எடுத்து என்ன பண்ணுது, பெரிய பாத்திர போய் முடியுது. அப்போ முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அப்ப என்ன பண்ணுது, கோபத்தையே தூக்கி போட்டுச்சுன்னா உனக்கு எதுக்கு சொல்லு பாப்போம், உனக்கு பாவத்துக்கு நீ விழ போற. எசப்பாடைய வார்த்தையை தான் இன்னைக்கு. சொல்களே, நாங்கள் அன்பியத்துக்கு நான் கொஞ்ச நாள் பண்ணேன், வேதியிலான இந்த புதுதில் அன்பிய பணிக்குழுவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. அப்போது அந்த அன்பிய பணிக்குழுடைய இயக்குனர் தந்தை அருத்தந்தை மரி ஜோசப் அவர்கள் இருந்தாங்க. நாங்கள் ஃபாதர் கூட சேர்ந்து நாங்கள் அன்பிய குழு மறை மாவட்டத்தில் எல்லா ஊருங்களுக்கும் போவோம். போயிட்டு எப்படி அன்பியை நடத்துகிறோன்னா சொல்லிக் கொடுப்போம். இதுதான் எங்களுக்கு வேலை எங்களுக்கு. அப்போது ஒரு ஊருக்கு போனோம் நாங்கள். அது விழுப்புரம் மறை வட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அது ஊர் பேர சொல்ல விரும்பலை. ஒரு மறை வட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் அது. அங்கே போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், அன்பியத்தை பற்றின ஒரு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு அன்பை நடத்தி காட்டணும் அவங்களுக்கு. அதுக்காக நாங்கள் போகிறோம். இப்போ ஃபாதர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு, அகஸ்டின் நீ என்ன பண்ணு, போய் எல்லா மக்களையும் போய் கோயில் அதுக்கு உள்ள வராண்டாக்கு அழைச்சிட்டு வாங்க, நம்ம அன்பியை நம்ம பற்றி நம்ம சொல்லலாம் சொன்னார். அப்புறம் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு சின்ன ஒரு சப்ஸ்டேஷன், சின்ன கிராமம் அது. இப்போ எல்லா மக்களுமே கூப்பிட்டு வந்தேன். நம்ம வாங்கம்மா அன்பியும் இருக்கு வாங்கம்மா கூப்பிட்டு வந்தேன். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது கூட சின்ன பிள்ளைங்க பசங்க வருவாங்க இல்லையா. அப்போ ஒரு பையன் என்ன பண்ண, என்னை சட்டையை பிடிச்சி இழுத்தான். பிரதர் என்னடா இந்த வீட்டில் இருக்கவங்க வரமாட்டாங்க அப்படின்னா. எதுக்குடா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. சரி வந்து நம்ம சொல்லிட்டு போவோம்,
சின்ன பையன் சொல்ல போட்டோம். நான் என்ன பண்ணேன், போனேன். போய் அங்கே அழைப்பை கொடுத்துட்டு நான் பார்த்து வீட்டுக்கு போனேன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மனசை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீட்டில் இருக்கவங்க வந்தாங்கன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான் பையன். நான் போயிட்டு ஃபாதர் சொல்கிறேன், சாமி இன்னும் சின்ன பையன் சொன்னான் சாமி, என்னன்னு தெரியல. ஏன்னா என்ன விஷயம்டா? ஃபாதர் கேட்டார் அந்த குட்டி பையனை. சண்டை 2 பேருக்கும். சண்டை 2 பேரும் சண்டை. இவர் அண்ணன் எங்கள் தம்பி வீடு இது. வரமாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க என்று சொன்னார். ஃபாதர் பண்ணார், எனக்கு அவசியம் எந்த வீடுன்னு காட்டு. நாங்கள் வீடை காட்டுனா அந்த வீட்டுக்கு போவோம். நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அண்ணங்கார அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசணும். என்னங்க ஐயா பிரச்சனை, என்ன ஏன் இந்த மாதிரி ஊரில் பேசிக்கிறாங்க, என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் போது அவன் என்ன பண்ணால் அந்த பணிக்கு அந்த ஐயா பெரியவர் அவர் என்ன பண்ணார், அவன் என்ன அடாப்படான்னு பேசிட்டான். அவன் மூஞ்சிக்கிறனா பாரு. கூட பிறந்த தம்பிங்க, கிட்டத்தட்ட 10-15 வருஷமா பேசுறதே கிடையாது. என்ன காரணம் கேட்டால் என்ன வாடா போடான்னு பேசிட்டான் நான் தம்பிக்கார அண்ணனை. என்ன அடாப்படான்னு அவன் பேசிட்டான். இனி அவன் மோசத்தில் முழிக்கிறதா, செத்தாதான் மோசத்தில் முழிக்க மாட்டான். ஆச்சா போச்சான் அவர் மணி எங்கிற கோவம் பேசுகிறார். அப்போ திரும்பி இந்த வீட்டுக்கு பெரியப்பா இங்கே வாங்க. வரமாட்டான் தம்பிக்காரன். வரியாண்ணா பண்ணி அப்புறம் கூப்பிட்டு மாதிரி எங்களுக்கு வாங்க. ஏதோ கட்டாயப்படுத்தி ஃபாதர் கூப்பிட்டு வந்தார். பேசி என்ன பிரச்சனை சொல்லு. தம்பிக்கார் சொல்கிறாரு, ஆமாம் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிவிட்டேன், அது நீங்கள் இப்படி எடுத்துக்குவீங்களா? கொஞ்சம் தம்பிக்காரர் இறங்கி வராரு. ஏதோ கோவத்தில் ஏதோ ஆடப்படான்னு சொல்லிவிட்டேன், அதுக்கு நீங்கள் பேச விட்டுருவீங்களா? வந்துடுவீங்க போவீங்களா? நீங்கள் சிறுக இவர் இறங்கி வந்து அண்ணங்காரன் கொஞ்சம் பேச 2 குடும்ப சகோதரர்களே கடவுளுடைய கிருபை ஒன்றாக இருந்தாங்க. அந்த ஒரு அன்பையும் எப்படி பாருங்க பார்ப்போம். ஒன்றா இணைஞ்சாங்க. சின்ன கோபம்தான். அண்ணனை மருதெல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பேச்சு 15 வருஷமா ஒட்டி அந்த அண்ணன் தம்பிகளையே பிரித்து வச்சிருந்துச்சு பாருங்க. கோபம் எங்க போய் விடுது பார்த்தீங்களா? அண்ணன் சொல்லுகிறார், கோபத்தை விடு, முளையிலேயே கிள்ளி எறி என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். உன் மனசுல கோபத்தை வஞ்சத்தை வச்சுக்கிட்டு என் கோயிலுக்கு வராத, கோயிலுக்கு வரவே தேவையில்லை ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நட்சத்திரம் படிச்சு பாருங்க. இன்னைக்கு நீ என் கோயிலுக்கு காணிக்கை செலுத்த வரியா? உன் சகோதரன்கிட்ட உனக்கு மனத்தாங்கல் இருக்குதா? உன் காணிக்கையை வாசலே வை மேறப்போ போயிட்டு உன் சகோதரன்கிட்ட சமாதானம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து கோயிலை வந்து உன்னுடைய காணிக்கை எனக்கு கூட என்ன நான் சொல்றேன். கோபத்தையும் வஞ்சத்தையும் உள்ள வச்சு பூட்டி வச்சு என்ன அப்படி யோசிச்சு பாருங்க. என்ன அப்படி வாரின் பாபா சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் கோபப்பட அப்படி நம்ம கேட்கலாம். ஆண்டவரும் ஏசப்பா கோபப்பட்டாரு. சாட்டை பின்னி அடிச்சு துரத்துனாரு. ஏறோத நரின்னு திட்டினாரு. அப்பாலே போ சாத்தனு ராயப்பட்டு பார்த்து சொன்னாரு. நன்மைக்காக கோபப்பட அந்த பிள்ளை. அதனால அந்த கோபத்தின் விளைவு பாவமா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் ஒரு தகப்பன் என் பிள்ளை தவறான பாதையில போகக்கூடாது என்பதற்காக கோவப்படுறாங்க. போகாத துரும்பிச்சு. இது வேறு. ஆனால் அவனை கருவருக்கு அவன் கழுத்து அறுக்கிறதுக்கு கோவப்பது என்பது வேறு. வித்தியாசம் ஒன்றுன்றதுக்கும். ஆண்டவர் கோவப்பட்டார். என்னுடைய தந்தையின் நிலைமையா திருடுறன் கல்வர் குகையா மாத்துறீங்களாடா, நன்மைக்காக என்ன பண்ணாரு? கோவப்பட்டார். அதுக்குன்னு கோபங்கிறது தப்பு தான். சரிங்களா? அந்த கோபத்தை ஒத்தி வைப்போம், தூக்கி தூர போடுவோம். அப்படி தூர போட்டால் உடம்புக்கு நல்லது. நமக்கு பிபி வராது, ப்ரெஷர் வராது, வியாதி இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். சொல்லே கோபம் இல்லை என்றால் பாவம் இல்லை, வியாதி இல்லை இல்லையா? மனசுக்கு நிம்மதி உண்டு. எனவே கோபத்தை அறவே வேறு இருப்போம். ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக வாழ்வோம். நடசந்திப்போம்.